ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி மாவத்தல் காரக்குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். சும்மா அட்டகாசமாக இருக்குங்க. நாவில் எச்சி ஊற வைக்கிற அளவுக்கு இந்த குழம்பு இருக்கும். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய், இதுக்கு நல்லெண்ணெய் தாங்க நல்லது. இப்போ கடுகு உளுந்தம் பருப்பு, கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா பொரியட்டும். இந்த குழம்புக்கு கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் தேவை. அப்போத்தையும் குழம்பு 2-3 நாளைக்குனாலும் நம்ம வச்சு சாப்பிட்லாம். இப்போ ஃபஸ்ட்டு வெள்ளைப்பூடு அதை போட்டு வதக்கலாம். இப்போ வதக்கியாச்சு. இப்போ வெங்காயம், எப்பயுமே வெள்ளைப்பூடை காட்டிலும் ஜாஸ்தியாக வெங்காயம் சேர்த்துக்கிறேனுங்க. நான் 1.5 கப்பு வெங்காயம் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்குருவோம். இந்த வெங்காயம் வெள்ளைப்பூடு ரொம்பையும் நமக்கு வதங்கக்கூடாது. ஏன்னா நம்ம குழம்புல ஊற்றி சாப்பிடும்போது அந்த வெங்காயம் வெள்ளைப்பூடு எல்லாமே நம்ம சேர்த்து சாப்பிடும்போது நல்லா இருக்கணும். அதனால ரொம்ப தாளிப்பு இதுக்கு வரைக்கும் நம்ம கொண்டு போகக்கூடாது. இப்போ கண்ணாடி பதத்துக்கு வதங்கிருச்சு. இப்போ மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இல்லாட்டி மல்லித்தூள், தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1 பங்கு மிளகாய்த்தூள்னால் 1.5 பங்கு 2 பங்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி 2 தக்காளி எடுத்து நறுக்கி போட்டிருக்கேன். நல்லா பழுத்த பழமாக அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்குருவோம். இப்போ இந்த தக்காளி வதங்குறதுக்கு சட்டுன்னு வதங்கும் இல்லையா, அதுக்கு உப்பு, கல் உப்பு சேர்த்துருக்கேன். பாருங்கள், நான் குழம்புக்கும் சேர்த்தே தான் போட்டிருக்கேன். போட்டு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மாவத்தல் நான் முதலையே எடுத்து தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டேன். ஊற வச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஊறட்டுங்க. அப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஊறிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் சுடு தண்ணி ஊற்றி கூட மாவத்தலை ஊற போட்டுக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அது கூட இந்த மாவத்தலையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் வதங்கட்டும். இப்போ நான் ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளியை கரைச்சி இதோட சேர்த்துக்கிற போகிறேன். ரொம்ப புளி ஊற்றாதீங்க, ஏன்னா தக்காளியும் போடுறோம், மாவத்தலும் சேர்க்குறதுனால புளி ரொம்ப சேர்த்தோம்னா கடுக்கும். அதனால் ஓரளவுக்கு நீங்கள் பார்த்து சேர்த்துக்கங்க. பாருங்கள், நல்லா கொதிக்கட்டும். தண்ணி ரொம்ப ஊற்ற வேணாம். எப்பயுமே வத்த குழம்பு, காரக்குழம்பு எல்லாமே கொஞ்சம் அப்படியே சேறு மாதிரி இருந்தாத்தே சாதத்தில் சுட சுட போட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஏன், அந்த குழம்பை எடுத்து வச்சுட்டு கூட அந்த கடாயில் கூட கொஞ்சம் சாதத்தை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்ம குழம்பு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இது கூட கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கலாம். ஏன்னா வெல்லம் போட்டு செஞ்சால் டேஸ்ட்டு இன்னும் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு தேவையில்லாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏன்னா மாவத்தல், புளி, காரம், உரப்பு, இது கூட இந்த இனிப்பும் சேர்த்தா இந்த குழம்போட டேஸ்ட்டு சும்மா பக்காவாக இருக்குங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பை நம்ம அமர்த்திக்கலாம். எண்ணெயெல்லாம் பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இதை ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இந்த மாதிரி இருந்தால் தேங்காய் சாதத்தில் போட்டு சாப்பிட, பிசைஞ்சு சாப்பிட நல்லா டேஸ்ட் கொடுக்கும். தண்ணியாக வைக்கக்கூடாது. நம்ம எந்த குழம்புக்கு தண்ணியாக வைக்கணும், எந்த குழம்புக்கு கெட்டியாக வைக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கிறணுங்க. எங்கள் மாமியார் சொல்லுவாங்க, மாதா ஊட்டாத சோறை மாங்காய் ஊட்டும்னு. அந்த மாதிரி தாங்க இந்த வத்த குழம்பு டேஸ்ட்டு அப்படி இருக்குங்க. இது கூட ஒரு முட்டை ஆம்லேட்டு, நான் இன்றைக்கி கரண்டி ஆம்லேட் தாங்க போட்டிருக்கேன். ஒரு வத்தல் வறுத்துக்கலாம், அதாவது வடகம், அப்பளம், இதெல்லாம் ஒரு துவையல் வச்சுக்கலாம். துவையலுக்கு அதை விட அட்டகாசமாக இருக்குங்க, தேங்காய் துவையலுக்கு. அவ்வளோதாங்க, நம்மளோட மாவத்தல் குழம்பு சும்மா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு.
இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.